வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட் திங்ஸை வச்சு மினியேச்சர் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டான பவுல்ஸ், ஐஸ்கிரீம் பவுல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட அடி போர்ஷனை பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த அடி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேப்பர் மாதிரி இல்லாமல் இந்த கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த கார்னரை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு உண்மையான பிளேட் மாதிரி நமக்கு இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஷைனிங்காக பிளேட்ஸ் வந்து நமக்கு கிடச்சாச்சு. இதை கொஞ்சம் கவனமாக அந்த கார்னர்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான மினியேச்சர் பிளேட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பவுல்ஸையும் நான் இந்த மாதிரி பிளேட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புது ஐடியாஸ் எதாவது தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மீதி இருக்க எல்லா ஐஸ்கிரீம் பவுலையும் பிளேட்டாக நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ், ஏதாவது பழைய புக்ஸில் ஏதாவது இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஒட்டிக்கோங்க. அப்போ ரியலாகவே அது ரொம்பவுமே இந்த கிளாஸியாக இருக்கும். கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும். இந்த பீங்காம் பிளேட் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒட்டின பிறகு எல்லாத்தையுமே எல்லா ஸ்டிக்கரையுமே இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கலர் பண்ணணுன்னா கலர் பண்ணிக்கலாம். நான் இது ஒயிட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால் நான் இதை வந்து ஒயிட் பேஸ்லேயே விட்டுட்டேன். இப்போ நம்ம பவுல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது வந்து ஜெல்லி மிட்டாய் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். இதில் கீழ் போர்ஷன் வந்து நமக்கு அழகாக குட்டி பவுல் மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கவனமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த கார்னர் மாதிரி இருக்கக்காக இந்த மேலே உள்ள போர்ஷனில் லைட்டாக விட்டுட்டு கட் பண்ண போகிறேன். லைட்டாக அந்த ஓரம் மாதிரி இருக்கிறதுக்காக பவுலில் லைட்டாக அந்த வளைவு ஷேப்பை விட்டுட்டு கட் பண்ணுறேன். அப்போ ரியலாக நமக்கு பவுல் மாதிரியே இருக்குது. இப்போ இது கிளாஸ் அந்த ஃபார்மெட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பிளேட்டையும் இந்த 2 பவுலையும் கலர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த வீடியோவில் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். பிங்க் கலரில் இந்த 2 பவுல் அண்ட் ஒரு பிளேட்டை வந்து கலர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த குட்டி பவுல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது கரெக்டாக வியூ ஆகாதனால தான் கலர் பண்ணேன். உங்களுக்கு கிளாஸ்லேயே ஓகேனா கிளாஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் கிளாஸ் குக்வேர் செட் வந்து எப்படி மினியேச்சரில் மேக் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிடைக்கிற வேஸ்ட்டு திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்யூட்டாக மினியேச்சர் திங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிங்க் கலரில் எப்படி ஒரு பிளேட்டும் 2 பவுலும் கலர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.